ஹலோ, வணக்கம். மதிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி பாருங்கள், கத்திரிக்காய் தான் வறுத்துருக்குறேன். எல்லாத்துக்கும் பிடிச்சமான கத்திரிக்காய், வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் வறுத்துருக்குறேன் சாப்பாட்டுக்கு. இது அருமையாக பிரியாணி தோற்று போயிருங்க. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து பேஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமைங்க. வீட்டு என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, வெங்காயம் முதல்ல ஜீரகம், கடுகு, உளுந்து தாளிச்சுங்க. வெங்காயம், வரமிளகாய் 2 தாளித்து, தக்காளி பழம் 1 போட்டுங்க. கத்திரிக்காய் போட்டு, கத்திரிக்காய் தண்ணியில் உப்பு போட்டு அரிஞ்சு போட்டுங்க. எடுத்ததில் போடணும். போட்டால் வறுக்காதுங்க. அப்புறம் போட்டு அப்புறம் நல்லா வறுத்ததுக்கப்புறங்க தேங்காய் போட்டு இறக்கிடலாங்க. கறி தோற்று போயிருங்க. அவ்வளோ அருமையாக இருந்தது. இன்றைக்கி ஒரு டிப்ஸுங்க. உளுந்து வடைக்கு ஆட்டுறமில்லைங்க, அதுக்கு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சுங்க. உள்ளே 2 கலந்துட்டிங்கன்னா எண்ணெயை குடிக்காதுங்க. நல்லா மொறுன்னு இருக்குது. வடையும் மொறுன்னு இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா அரிசி மாவு உள்ளே போட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு இல்லைன்னா அரிசி, பச்சரிசி இருந்தால் உளுந்தர் போகிற வைக்கலையே 2 போடலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டுன்னு விட்டு போடுறதா இருந்தால் பச்சரிசி மாவு இருந்தால் கலந்து வெங்காயம் மிளகாயெல்லாம் போட்டோமில்லங்க, அப்போ கலந்து வடை சுட்டுக்கலாம். சுட்டு அருமையாக மொறுன்னு நல்லாயிருக்கும். சரி, யார் இருக்குது கத்திரிக்காய் பிடிக்கும், இப்படி வறுத்து சாப்பிட்றது பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் அப்படியே சாயங்காலம் தோட்டத்து பக்கம் போனால் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன், அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். சூப்பராக இருக்குது கத்திரிக்காய், வாங்க சாப்பிட்லாம். பாய்.